தாவேகாவின் வேட்பாளர்களாக இந்த தேர்தலை சந்தித்த 234 பேரையும் விஜய் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காரு. இந்த சந்திப்புல என்னென்ன நடந்தது? யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது? அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வேட்பாளர்கள் எல்லாம் ஏப்ரல் 30ஆம் தேதி பனையூர் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்குமே தனித்தனியா தெரிவிக்கப்பட்டது. அதன்படி எல்லா வேட்பாளர்களுமே வந்துட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர்களும் வந்துட்டாங்க. எல்லாரையுமே வந்து இன்னைக்கு விஜய் மீட் பண்ணியிருக்காரு. விஜய் எப்படி இந்த சந்திப்பை நடத்தியிருக்காரு அப்படின்னா, அந்த பனையூர் ஆஃபீஸ்க்கு ஒவ்வொருத்தரா வந்திருக்காங்க. வந்து எல்லாரும் அசெம்பிள் ஆனதுக்கப்புறம், விஜயும் அவருடைய வீட்லருந்து கிளம்பி அங்க வந்துட்டாரு. இங்க வந்திருந்த வேட்பாளர்கள வந்து 25 பேர் ஒரு பேட்ச் அப்படிங்கிற மாரி பிரிச்சிருக்காங்க. 25 வேட்பாளர்கள் மட்டும் ஒரு ரூம்ல வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரூம்ல தான் விஜய் வந்து அவங்களோட பேசுவாரு. பேசும்போது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் 5, 5 நிமிஷம் பேசவும் வாய்ப்பு குடுத்துருக்காங்க. வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தொகுதியில என்னென்ன நிலவரங்கள், எப்படி இருந்துச்சு, மக்கள சந்திக்கும்போது சப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற தங்களுடைய சைட்ல இருந்து அவங்களுடைய ஸ்டோரீஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வேட்பாளர்களுமே 5, 5 நிமிஷம் பேசியிருக்காங்க. எல்லாரும் சொல்றதையுமே விஜய் வந்து கூர்ந்து கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜயும் பேசியிருக்காரு. அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீங்க எல்லாரும் எந்த மாரி கேம்பெயின் பண்ணீங்க, எந்த மாரி எலக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படி வந்து எலக்ஷன் அன்னைக்கு காலையில பூத்துக்கு போயிட்டு, எலக்ஷன் முடிஞ்சு, அந்த பெட்டியெல்லாம் ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு போகுற வரைக்கும் நீங்க வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, அதே மாதிரி அதை விட கூடுதலான கவனத்தோடு நீங்க வந்து கவுண்டிங் டே அன்னைக்கு இருக்கணும். அதிகாலையிலேயே அங்க போயிருங்க. போயிட்டு எலக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு, அங்க அந்த சர்டிஃபிகேட் வெற்றி பெறக்கூடிய சான்றிதழை குடுக்கக்கூடிய நேரம் வரைக்கும், நீங்க அங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னா, இம்மீடியட்டா அத தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணுவோம். ஏதாவது லீகல் சப்போர்ட் வேணும்னாலும் முன்னாடியே சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்ட்டயுமே இத சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, "நம்பிக்கையோட இருங்க. நானும் நம்பிக்கையோட தான் இருக்கேன். நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நம்ம எதிர்பார்க்குற மாரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அ எலக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் இப்ப ஜெயிக்கிறீங்க அப்டின்னா, உங்க வேட்பாளர்கள் யார் வெற்றி வேட்பாளரோ அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ சர்டிஃபிகேட் குடுப்பாங்க இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு, இம்மீடியட்டா நீங்க வந்து தலைமை அலுவலகத்துக்கு வந்துரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் விஜய் வந்து ஒவ்வொருத்தர்ட்டயுமே குடுத்திருக்காரு. இப்ப 25, 25 பேரா மீட் பண்ணும்போது, எல்லா செட் ஆஃப் நிர்வாகிகளுமே, அந்த வேட்பாளர்களுமே விஜய் கிட்ட டைரக்ட்டா இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சந்திப்பு நடக்கும்போது, அங்க வேட்பாளர்களையும் விஜயும் தவிர்த்து வேற யாருமே இல்ல. கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்தோ, இல்ல ஆதவ் அர்ஜுனாவோ யாருமே வந்து அந்த அறைக்குள்ள இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு ஒன் டூ ஒன் சந்திப்பா நடந்திருக்கு. நேரடியா அவங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே விஜய் கேட்டுட்டு இருந்திருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, தாவேகா எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்காங்க பாருங்க. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது விஜயோடு வேட்பாளர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி, பனையூர் ஆஃபீஸ்க்கு அவங்க வந்ததுமே எல்லார்ட்டயுமே வந்து ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பிளாங்க்கான ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து, அந்த தொகுதியுடைய பேர் எல்லா விவரங்களையும் வாங்கியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை யாரையாவது வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் விலை பேசினாலோ, இல்ல அவங்கள வந்து மிரட்டி, கடத்தி வைக்கிறது இந்த மாரிலாம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால, இத வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இது வந்து விஜய் முன்னாடி பண்ணல. விஜய மீட் பண்றதுக்கு முன்னாடியே புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்கலாம் இருக்கும்போது, வந்திருந்த ஒவ்வொரு வேட்பாளர்களையுமே அவங்ககிட்ட ஒரு பிளாங்க் பேப்பர்ல, ஒயிட் ஷீட்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு முன்னாடி, அதாவது விஜய மீட் பண்றதுக்கு முன்னாடி, புசி ஆனந்தும் எல்லார்ட்டயும் பேசியிருக்காரு. பேசும்போது அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணீங்க. உங்களுடைய ஒர்க் எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதே கவனத்தோடு விஜய் என்ன சொன்னாரோ, அதே மாரி அவரும் சொல்லியிருக்காரு. போயிட்டு உங்களுடைய பூத்ல, உங்களுடைய தொகுதியில கரெக்ட்டா வோட் கவுண்டிங் நடக்குதான்றத பாருங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு முறைகேடுகளும் நடந்துறக்கூடாது. அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. மாற்றுக் கட்சியினர் நிச்சயமா அதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு குடுத்துருக்காங்க. எல்லா இடத்துல இருந்தும் நெறைய பாசிட்டிவான நியூஸ் தான் வருது. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்றதையும் புசி ஆனந்த் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகாவில் இல்லாமல் கடைசி நேரத்தில வேற கட்சியிலிருந்து வந்துலாம் சேர்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, உங்கள்ல பல பேர் வந்து எம்.எல்.ஏக்கள் ஆகப் போறீங்க. எம்.எல்.ஏ ஆன பிறகும் நீங்க வந்து உங்க கட்சியின் மாவட்ட செயலாளர் யாரோ, தாவேகாவின் மாவட்ட செயலாளர் யாரோ, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் உங்களுடைய மாவட்டத்துக்குள்ள நீங்க செயல்படணும். நான் எம்.எல்.ஏ ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால, உன்ன மதிக்க மாட்டேங்கிற மாரி அணுகுமுறைய யாருமே வச்சுக்காதீங்க. கட்சிய பொறுத்தவரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் தான் முக்கியம். இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து இன்னைக்கு புதுசா கட்சியில வந்து சேர்ந்தவங்க கிடையாது. இவங்கலாம் நீண்ட காலமாக பல வருடங்களாக விஜய் மக்கள் இயக்கத்தில, விஜய் ரசிகர் மன்றத்தில இருந்தவங்க. அவங்க தான் இன்னைக்கு கட்சிக்கும் வந்திருக்காங்க. அவங்க தான் கட்சியினுடைய ஆணி வேர். அதனால அவங்களுக்கு உரிய மரியாதைய குடுங்க. மாவட்ட செயலாளரோட வழிகாட்டுதலோட எது இருந்தாலும் பண்ணுங்க. நீங்க எம்.எல்.ஏக்களாக இருந்தாலும் கட்சின்னு வரும்போது மாவட்ட செயலாளர்களுக்கு தான் முக்கியத்துவம். எம்.எல்.ஏக்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்களை அணுகுவது, மக்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்வது, அது வந்து 2ஆம் கட்டம்.
பட் கட்சின்னு வரும்போது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறதையும் புசியானந்த் வந்து அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இன்னைக்கு வேட்பாளர்கள்லாம் பனையூரில் டிவிகே ஆஃபீஸ்க்கு வரும்போது வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கையில் ஒரு ஃபைலோட வந்தாங்க. எதுக்காக ஃபைலோட வராங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபார்ம் 17C அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க போலிங் பூத்தில். அது என்ன அப்படின்னா, அக்கவுண்ட் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட். அந்த ஃபார்மில் தான் வந்து ஒவ்வொரு பூத்துலையும் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத வேட்பாளர்களுக்கு அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஆவணம் அது. அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து தலைமை கழகத்துக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படலை. தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட இந்த முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மற்றபடி வேற நிர்வாகிகள் யாருக்குமே வந்து இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படலை. வேட்பாளர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும்னு சொன்னதுனால அவங்க மட்டுமே வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வந்திருந்த எல்லாருமே வந்து அவங்களுக்கான லஞ்சு இதெல்லாமும் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. வழக்கம் போல் எப்போவுமே விஜயோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்படின்னா அது கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்திருந்தவர்களுக்கும் உணவு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மறுபடியும் வந்து எல்லாருமே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு இமீடியட்டாக அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுமே எல்லாருமே எங்கே அசம்பிள் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுவோம், அங்கே வந்துருங்க. ஏன்னா பனையூர் ஆஃபீஸில் அவ்வளோ பேரும் வந்து இங்கே அசம்பிள் ஆக முடியுமா, அன்னைக்கு இந்த இடத்துல தங்குறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குன்றதுனால நாங்கள் ஃபர்தராக வேறு என்னென்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம், அதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இன்றைக்கி நடந்த இந்த வேட்பாளர்கள் கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா சைட்லேருந்து அவரும் சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. வந்திருந்த வேட்பாளர்கள்லாம் வந்து யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவித்த பிறகே வந்து எடப்பாடி தொகுதியில் தாவேகா சைட்லேருந்து அஃபிஷியலாக அறிவித்த வேட்பாளர் என்ன ஆனார்னே தெரியல. அதனால் அவருடைய வேட்புமனு வேறு நிராகரிக்கப்பட்டது. வேறு ஒரு சுயேட்சை வேட்பாளரை விஜய் பேக் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வெற்றி பெற்ற பிறகு இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும்போது ஒரு கருத்து கணிப்பு முழுக்க முழுக்க தாவேகாவுக்கு ஆதரவாக வந்திருக்கு. ஆட்சி அமைப்பாங்கன்னே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் கூட தாவேகா வந்து டபுள் டிஜிட்டில் நம்பர்ஸ் வாங்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே காமனாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த முறை ஒருவேளை மை ஆக்சிஸ் இந்தியா அந்த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி டிவிகே ஆட்சிக்கு வந்தால் அந்த சினாரியோ வேறு மாதிரி இருக்கும். இல்லை டபுள் டிஜிட் அப்படின்னு சொன்னால் அந்த டபுள் டிஜிட் 20 இருக்க போதா 60 இருக்க போதாங்கிறது தெரியல. டிவிகே வந்து ஒருவேளை கிங் ஆகலைன்னா கூட கிங் மேக்கராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களாக வேல்யூபிள் பர்சன்ஸாக மாற போகிறாங்க அப்படின்றதுனால அதற்கான திட்டமிடலை தான் விஜய் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சந்தித்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தெரியலங்கிறதுனால தான் இப்போவே எல்லாரையும் வரவீங்கன்னு சொல்லி மீட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணலை. இப்போ திமுகவில் கூட நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. பட் வேட்பாளர்களை கட்சியினுடைய தலைவர் சந்திக்கிறார் அப்படின்றது அதிமுகவும் அதை பண்ணலை, நாம் தமிழர் சைட்லேருந்தும் அதை பண்ணலை, டிவிகே வந்து அதை பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த வேட்பாளர்களுக்கும் வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களையும் வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. முழுமையாக தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன, யார் யார் என்னென்ன விஷயங்களை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதன் பிறகான டிஸ்கஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சில மேகசின்ஸில் சில இடங்கள்லாம் வந்து அடுத்து அமைச்சராக போகிறது யார், அமைச்சரவை பட்டியல்லாம் தயாராகிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையானு கேட்கும்போது இல்லைங்க, அதை பற்றின எந்த ஒரு டிஸ்கஷனும் இதுவரை நடக்கலை. முழுக்க முழுக்க தேர்தலில் வாக்குப்பதிவு அன்னைக்கு எவ்வளவு கான்ஷியஸாக இருந்தோமோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கும் ரொம்ப கவனமாக இருந்து மக்கள் அளித்த வாக்குகளை, மக்கள் கொடுத்த தீர்ப்பை அதை வந்து முழுமையாக கவுண்டிங்லாம் முடித்து சர்டிஃபிகேட்டாக வாங்குற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற விஷயங்களெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலான்றது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருந்த வேட்பாளர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயினுடைய இந்த சந்திப்பு, விஜய் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி கிடைக்கும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.